ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃபின் கேட்டகரி புளிசு பிண்டின்னு பேர். இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி. இது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி அதில் சேர்த்துக்கலாம். இட்லி அரிசி இல்லாட்டா புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இப்போ சின்ன பவுலில் 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை பிடி தேங்காய் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லாட்டா வெல்லம் யூஸ் பண்ணவும் செய்யலாம். இப்போ புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சு அந்த தண்ணியை விட்டுருக்கேன். 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ வந்து அரைச்சிட்டு வரலாம். இப்போ 3 வரமிளகா சேர்த்துருக்கேன், அதுவும் லைட்டாக வந்து அரைச்சிட்டு வரலாம். இப்போ ஊற போட்ட அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை கிரைண்ட் பண்ணிட்டு வந்தப்புறம் இந்த மாதிரி வெள்ளை ரவையம்பட கொஞ்சம் கூடி குறகுறப்பாக அரைச்சிட்டு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு மாவை. இட்லி பிளேட்டில் இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இட்லி ஆயிடுச்சு. வீடியோவில் காமிக்கிற மாதிரி பிச்சு போடுறதுக்கு ஒட்டாமல் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் உதிராக பிச்சு போடுறதுக்கு வரும். இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாயை நல்லா சூடாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக 1/4 டீஸ்பூன் கடுகு ஒன்று நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு ஒன்று லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இந்த டைமில் 2 வரமிளகா பிச்சதையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதை அந்த லைட்டாக வரப்படுத்தட்டும். இப்போ பிச்சு வச்ச இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணோம். அப்போ தான் உதிர ஆகும். இப்போ நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. கைவிடாமல் 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் உதிர ஆகிடும். இப்போ வீடியோவில் உதிராக காமிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ புளிசு பிண்டி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.